என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் உரையாட தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு. ஒரு பாட்டுங்கிறது எப்படி அப்படின்னா ஒரு பூ மாதிரி இருக்கும் இல்லை? ஒரு பூ எந்த பூவாக இருந்தாலும் சரிங்க, அது சந்தோஷம்தான். ஃப்ளவர் அப்படின்னாலே சந்தோஷம்தான். அவ்வளவு ஏங்க, காலிஃப்ளவர், அது பேர் வேணால் காலிஃப்ளவராக இருக்கலாம். அந்த காலிஃப்ளவரை பார்த்தாலே நமக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும், அந்த பசுமை இல்லையா? ஒரு ஜாலிக்காக சொல்கிறேன். அப்படி பூ அப்படிங்கிறது பார்த்தாலே சந்தோஷம் தரக்கூடியது, முகந்தாலே அந்த நறுமணம் நம்மளை ஏதோ ஒரு மயக்கத்துக்கு ஆழ்த்தக்கூடியது. இந்த படத்தில் இந்த பாட்டு அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட நமக்கு மயக்கத்தை, ஒரு காதலை, ஒரு கிளுகிருப்பை, ஒரு கிறுகிறுப்பை தரக்கூடிய பாட்டு தான். இந்த பாட்டு இசைஞானி இளையராஜாவோட பாட்டு. இசைஞானி இளையராஜா இல்லாமல் இந்த உலகமே இயங்கிறது இல்லை. அப்படி யாருமே இந்த உலகத்தில் கரண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சு வைங்களேன், இந்த உலகமே அவ்வளோதாங்க. ஏன்னா இசைஞானி இளையராஜாவுடைய பாடல்களை ஒவ்வொரு நேரத்திலும் யாரோ எங்கேயோ கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இசைஞானி இளையராஜாவுடைய இந்த பாட்டு ரிலீஸ் ஆன சமயத்தில் கேட்டாங்களா? அதோடு முடிஞ்சிருச்சா? படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் கொஞ்ச நாளில் அந்த பாட்டை கேட்டுட்டு விட்டுட்டாங்களா? அடுத்த வருஷம் மறந்துட்டாங்களா? அதுக்கு அடுத்த வருஷமும் இளையராஜாவே நிறைய பாட்டு போட்டிருக்காரு, இந்த பாட்டை மறந்துட்டாங்களா? இல்லைங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு அப்படியே நிற்கிது. அப்படியே ஒரு பூதாங்க அந்த பாட்டு. ஆனால் அந்த பாட்டு அப்படியே ஒரு ஆலமரம் மாட்டி நிற்கிது. அந்த பாட்டு ஒரு ஆலமரத்தினுடைய நிழல் ஒரு இதம் தரும்ல, அப்படி ஒரு இதம் தருகிற பாட்டு தான் இசைஞானி இளையராஜா இசையமைப்பில் உருவான ஆவாரம்பூ படத்தினுடைய பாட்டு. ஆவாரம்பூ படத்தில் ஒரு இலையில் வைக்கிற தயிர் பச்சடியிலேருந்து, மாங்காய் பச்சடியிலேருந்து, புடலங்காய் கூட்டிலேருந்து, முட்டைக்கோஸ் கறியிலேருந்து, சாம்பார்லேருந்து, வத்த குழம்புலேருந்து, ரசம்லேருந்து நீ சுவையாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஆவாரம்பூ திரைப்படத்தில் அத்தனை பாடல்களும் ஹிட்டு. ஒரு மலையாள படத்தினுடைய ரீமேக் தான் ஆவாரம்பூ. இயக்குனர், மிகச்சிறந்த இயக்குனர் பரதன் சார் அவர்களுடைய டைரக்ஷனில் வந்தது தான் ஆவாரம்பூ திரைப்படம். இந்த ஆவாரம்பூ திரைப்படம் வினித் நடிச்சிருந்தார் தமிழில். மலையாளத்தில் பிரதாப் போத்தன் மிகச்சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். இதில் இந்த படத்தில் வரக்கூடிய 4 கதாபாத்திரங்களுமே மிக மிக முக்கியமான வலுவான கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்களை வேற யாருமே நடிக்க முடியாதுங்கிறது தான் நிஜம். வினித் கிட்டத்தட்ட நம்ம 16 வயதிலே கமல்ஹாசனை நினைவுபடுத்துகிற மேனரிசங்கள் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த கதாபாத்திரத்தை அவர் அவ்வளவு இயல்பாக அழகாக செய்திருப்பார். அதே போல் விஜயசாந்தியோட சகோதரியான நந்தினி இந்த படத்தில் அறிமுகமானாங்க. நந்தினி பேரழகி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பேரழகியாக அந்த ஜொலிச்சாங்க, ஒவ்வொரு ஃப்ரேமும் ஜொலிக்கிற மாதிரி இருந்தது. அதே போல் அந்த நாசர் கதாபாத்திரம் அட்டகாசமான ஒரு கதாபாத்திரம். நாசரை தவிர ஒரு பயம் பண்ண முடியாது. அதே போலத்தான் ஒரு ஆசாரி கேரக்டரில் கவுண்டமணி அண்ணன் வெளுத்து வாங்கியிருப்பார். வழக்கமாக கவுண்டமணி அண்ணன் காமெடி பண்ணுவார், சில படங்களில் வில்லத்தனமும் பண்ணுவார். இதில் ரெண்டுமே கலந்து கட்டி மனுஷன் ஜமாச்சிருப்பார். இப்போ தெரிஞ்சிருக்கும், ஆவாரம்பூ படத்தினுடைய கதையினுடைய மொத்த சாராம்சமும் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இந்த பாடல் கங்கை அமரன் சார் எழுதுனதுன்னு சொன்னால் அப்படியாங்க, இதுவாங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு பாட்டை எஸ்பி பாலசுப்ரமணியத்திட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்? கூடவே எஸ் ஜானகி அம்மாவும் பாடினா எப்படி இருக்கும்? செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதிரியிலேன்னு பாரதி பாடினானே, இந்த பாட்டை பாரதி கேட்டிருந்தாருனாக்க இந்த பாட்டும் கேட்கும்போது தேன் வந்து பாயுது காதினிலேன்னு பாரதியார் கூடுதலாக 2 வரியை போட்டிருப்பார். அந்த அளவுக்கு உண்டான பாட்டு. இதில் வரிகள் பாருங்கள், கங்கை அமரன் சார் எழுதிய எளிமையான வரிகள். எஸ்பிபி சாருடைய அந்த குழைவு கலந்த, அந்த காமம் கலந்த ஒரு வாய்ஸு. அந்த காமம் எனக்கும் தான் இருக்குது அப்படின்னு அந்த நந்தினியினுடைய கதாபாத்திரம் சொல்வது போலவே ஜானகி அம்மாவோட வாய்ஸ் சொல்லமா வேணும். அந்த லெஜெண்டுகளுடைய குரல். சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்லுக்கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. இந்த பாட்டில் இருக்கிற வரிகள் ஒரு தெய்வாம்சமான விஷயங்களாக இருக்கும், தெய்வாம்சமான வரிகளாக இருக்கும். உன் இடுப்பு அப்படி இருக்குது, உன் மடிப்பு இப்படி இருக்குது அப்படிங்கிறதா இருக்காது. ஆனால் ஒரு தெய்வாம்சமான ஒரு பாடல். அதனால் இந்த பாட்டில் வரக்கூடிய காட்சி இடையை காமிக்கிறதோ
மாறாப்பு பகுதிகளை காமிக்கிறதோ அல்லது வேறு சில கூடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை காமிக்கும் போதோ நமக்கு ஆபாசம் தென்படாது. ஒரு பொயட்டிக்காக ஒரு கவிதை மாதிரி பரதன் சார் இந்த பாட்டை பண்ணியிருப்பார். இன்னைக்கு கூட அந்த பாட்டை போட்டு பாருங்கள். அதில் ஒரு ஆபாசம் தெரியாது, ஒரு வக்கரம் தெரியாது, ஒரு 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 அழகுன்னு சொல்கிறோம்ல, ஒரு கம்பீரம், அழகு அது தெரியும், ஒரு கவிதை தெரியும். அதில் சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. இப்படி சொல்லும் போதே கடவுளே, இந்த இது பூமி உள்ள வரைக்கும் இந்த அன்பு கதை நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையே எனக்குள்ளார வந்துச்சு. திருச்சியில் மேரிஸ் தேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. மேரிஸில் உடனே முத்துமணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்தி, வார்த்தைகள் பாருங்க அந்த தாளத்துக்கு. தன்னன முத்துமணியே தந்தன பட்டு துணியே தந்தன முத்துமணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வச்ச சித்திரமே சாமி கிட்ட ஐயோ அது கொண்டுடுவார் எஸ்பிபி. அந்த ஜானகி வாய்ஸ் முடியும் போது அப்படி எஸ்பிபி ஆரம்பிக்கும் போதே நல்லா கேட்டு பாருங்களேன், சாதாரணமாக இருக்காது. சாமி கிட்ட சொல்லி வச்சுன்னு அப்படி ஒரு வாய்ஸ், அந்த வாய்ஸ் இப்படி இருக்கும். சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்ததுங்கன்னு சொல்லும் போதே நாமளும் சாமி கிட்ட சரண்டர் ஆகிடும். ஐயோ என்னுடைய காதலையும் சேர்த்து வைப்பா சாமி அப்படின்னு நம்ம வேண்ட ஆரம்பிச்சிடணும். அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான ஒரு வைப்பு பாட்டு. அதுக்கப்புறம் அந்த தாளம், இசைஞானி மாதிரி தாளம் போடுறதுக்கு, டியூன் போடுறதுக்கு, மெட்டு அமைக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. இந்த பாட்டையும் நான் சவால் விடுறேன். இன்னைக்கு இருக்கிற இசையமைப்பாளர்கள் யாராவது இப்படி ஒரு பாட்டை போட்டுட்டாக்க நான் தாடி எடுத்துக்கிறேன். ஆமாம், தாடி எடுத்துக்கிறேன். தான் இருக்கா, பரவாயில்ல, தாடி எடுத்துக்கிறேன். கூடாத குயில் ஆடாத மயில் நானாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேர தெளிந்தேனே. இந்த தாளம், இந்த டியூனு, அதுக்கு கங்கை மரன் சார் எழுதிய வரி. கூடாத குயில் ஆடாத மயில் நானாக இருந்தேனே. அப்படி இருந்தா பூவாம இருந்தாரு, ஆடாம இருக்கிறாரு. அப்படி இருந்தா பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேர தெளிஞ்சிட்டாரு. இப்ப அவ வந்ததுனால, அவ தொட்டதுனால, அவள் உடல் பட்டதுனால அவர் தெளிஞ்சிட்டாரு. அந்த அப்பாவியா அரலூசா அசமஞ்சமா இருந்ததுல இதெல்லாம் மாறிட்டாராம், தெளிஞ்சிட்டாராம். கூடாத குயில் ஆடாத மயில் நானாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேர தெளிந்தேனே. ஆதாரம் தந்த தேவன் ஆனை சேர்ந்தாய் இந்த மானை. ஆகா, நான் அவர் இந்த வார்த்தையை எஸ்பிபி சார் பாடினதை தயவு செஞ்சு கேளுங்களேன். என்ன அழகுங்க எஸ்பிபி இந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு நான் அடிமையான இந்த வரிக்கு இந்த இடத்துல மட்டும். அப்ப நாவார ருசித்தேனே தேனை தேந்தேன் இன்று நானே, வந்த துணையே வந்து அணையேன் அந்த முள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே, சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இதுக்கு நடுவில் எஸ்பிபி மட்டுமா விளையாடுவார், ஜானகி அம்மா மட்டுமா விளையாடுவாங்க, இளையராஜா சும்மா இருந்துக்குவாரா? ஃப்ளூட்டில் விளையாடுவார், வயலினில் விளையாடுவார், லேசான ஒரு தபேலா இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி வரும், அதில் விளையாடுவார். அப்படியே ஃப்ளூட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்கும், மிதக்கும் அப்படியே காற்றுல. அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா காவேரி அணை மேலேறி நதி ஓடோடி வரும் வேகம். காவேரி அணை மேலேறி
நதி ஓடோடி வரும் வேகம். அப்படி எப்படி இருக்கும் காவேரி இல்லை, அப்படி வருது. அந்த சமயத்தில் காவேரி அணை மேலேறி நதி ஓடோடி வரும் வேகம். உடனே பூவானையனை நீ சேரும் விதி மாறாத இறைவேதம். என்ன இது பாருங்க, பூலோகம் எங்கு வானம் போலே மாறும் நிலை பார்த்தேன். பூலோகம் வானம் மாதிரி மாறிடுச்சான். எப்படி பூலோகம் வானம் மாதிரி மாறிடுச்சு. வாழ்நாளில் சுகந்தான் இது போல வாழும் வழி கேட்டேன். வண்ணக்கனவே வட்ட நிலவே என்ன என்ன இன்பம், என்ன என்ன நினைக்க நினைக்க. வண்ணக்கனவே வட்ட நிலவே என்ன என்ன இன்பம் தரும் வண்ணம் வரும் கற்பதையே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் எங்கள் அன்பு துணையே. எப்படிப்பட்ட பாட்டு, இரவில் கேட்கக்கூடிய அற்புதமான பாட்டு. இந்த பாட்டும் ஒன்றுன்னு நான் அபிப்பிராயப்படுறேன். இந்த பாட்டை இரவில் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே மெய் மறந்து போயிடுவீங்க. ஆனால் மெய் உண்மையை சத்தியத்தை மறக்காமல் இருக்கு.